My name is T. Jodiram. I am coming from NPS Centenary Polytechnic, Kotagiri. Good afternoon, everybody. I handle subject thermal engineering. It's a particular topic of the steam boilers. Just a simple introduction of the steam boilers. Steam boiler is equipment which generates steam by a transferring heat producing by burning of fuel to water. Steam boiler அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியான வாட்டரை எடுத்து அது எனி ஒன் டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஃபியூவல்ஸ் தட் மீன்ஸ் சாலிட் லிக்விட் அண்ட் கேசியஸ் ஃபியூவல்ஸ் இதை எடுத்து பேன் பண்ணி அந்த வாட்டர் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் இஸ் நோன் அஸ் அ ஸ்டீம் பாய்லர்ஸ். அந்த ஸ்டீமில் இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி தான் என்ன அப்படின்னா ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ஸ்டீம் பாய்லருடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 3 categories of applications. Number 1 is power generations. Power generation means steam boiler is expanded to steam engines or steam turbines. Next, heatings. Heating means winter air conditioning systems. It is used for residential areas, some industries. Next, industrial process. இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் சிம்பிளாக 2 எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். அதில் டெக்ஸ்டைல் ப்ராசஸுக்கு இந்த ஸ்டீமை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சைசிங் பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட், நெக்ஸ்ட் வந்து சுகர் மில்ஸில் சுகரை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கேட்டகரி அதுலேயே வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து கெமிக்கலை ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இந்த ஸ்டீம் பாய்லரை பொறுத்தளவுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அண்ட் ஹாட் கேசஸ். அதில் 2 டைப். Number 1, fire tube boilers. Second, water tube boilers. Fire tube boiler அப்படின்னா hot gases passes through the tubes and circulated to the waters. அதாவது சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மொரார்லெஸ் எல்லா ஸ்டீம் பாய்லரும் parallel சிஸ்டமா இருக்கும். டியூப்ஸ் எல்லாம் பேரலா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூப்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஹாட் கேசஸ் ஃப்ளோ ஆகும், சரவுண்டட் வாட்டர் ஃப்ளோ ஆகும். அப்படி இருந்தால் அது ஃபயர் டியூப் பாய்லர்ஸ். செகண்ட் கேட்டகரி வாட்டர் டியூப் பாய்லர் அப்படின்னா டியூப்புக்குள்ள வாட்டர் இருக்கும், சரௌண்டிங் ஏரியாவில் ஹாட் கேசஸ் இருக்கும். அப்படி இருந்தால் அது வாட்டர் டியூப் பாய்லர்ஸ். அடுத்த கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் ஃபயரிங். ஃபயர் பண்ணுறதை பேஸ் பண்ணி 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டர்னலி ஃபயர்ட் பாய்லர்ஸ், செகண்ட் எக்ஸ்டர்னலி ஃபயர்ட் பாய்லர்ஸ். இன்டர்னலி ஃபயர் பாய்லர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பாய்லருக்கு இருக்கக்கூடிய ஃபர்னஸ் ஆனது இன்டகரல் பார்ட்டாக இருந்தால் அது இன்டர்னலி ஃபயர் டியூப் பாய்லர்ஸ். பாய்லருக்கு அவுட் சைடில் ஃபர்னஸ் இருந்தால் அது எக்ஸ்டர்னலி ஃபயர் டியூப் பாய்லர்ஸ். Next category, method of water circulations. That means it's a natural circulation and forced circulations. வாட்டருடைய சர்க்குலேஷன்ஸ் எந்த விதமான ஃபோர்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக சர்க்குலேட் பண்ணியிருந்தால் அது நேச்சுரல் சர்க்குலேஷன்ஸ். சம் எக்ஸ்டர்னல் டிவைஸ், ஒரு பம்ப், அது மூலமாக அந்த வாட்டர் சர்க்குலேட் பண்ணால் அது எக்ஸ்டர்னல் ஃபயர் டியூப் பாய்லர்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி ப்ரெஷர் டெவலப். இதில் 2 கேட்டகரி இருக்குது, லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர்ஸ். ஸ்டீம் பாய்லருடைய ப்ரெஷர் ஆனது less than 80 bar
உண்டான பிரஷர் அது தயார் பண்ணால் அது லோ பிரஷர் பாய்லர்ஸ். மோர் தென் 80% பிரஷரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஹை பிரஷர் பாய்லர். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சர்வீஸ், அதுல ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு. ஒன்னு ஸ்டேஷனரி பாய்லர்ஸ், இன்னொன்னு மொபைல் பாய்லர்ஸ். ஸ்டேஷனரி மீன்ஸ் இஸ் a fixed பாய்லர்ஸ், எந்த இடத்துலயும் மூவ் ஆகாது, இஸ் a fixed, அது எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. மொபைல் பாய்லர் அப்படிங்கிறது that means is a movable பாய்லர்ஸ், அந்த பாய்லரை எங்க வேணாலும் நம்ம நகர்த்தி கொண்டு போய் ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு அந்த பாய்லரை யூஸ் பண்ணலாம். அடுத்த கேட்டகரி பொசிஷன் ஆஃப் பாய்லர் ட்ரம். பாய்லரை பொறுத்தளவுக்கு அந்த பாய்லர் ட்ரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுல 3 கேட்டகரி இருக்கு, ஹரிஜாண்டல், இன்க்ளைன் அண்ட் வெர்டிக்கல். அந்த ட்ரம் ஆனது ஹரிஜாண்டலா இருந்தால் அது ஹரிஜாண்டலி ஸ்டீம் பாய்லர்ஸ், வெர்டிக்கலா இருந்தால் வெர்டிக்கல் ஸ்டீம் பாய்லர்ஸ், அது இன்க்ளைண்டா இருந்தால் இன்க்ளைன் ஸ்டீம் பாய்லர்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரம்ஸ். அந்த ட்ரம்மை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ட்ரம், மல்டி ட்ரம்ஸ். ஒரு ட்ரம் இருக்கலாம், 2 ட்ரம் இருந்தாலே நம்ம ஆக்சுவலா மெக்கானிக்கல் வேர்டு அப்படின்னாலே அது மல்டி ட்ரம்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் நேச்சர் ஆஃப் டிராஃப்ட். டிராஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பாய்லரை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாய்லருக்கும் ஃபியூவல் மட்டும் யூஸ் ஆகாது. இப்போ எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏர் சர்க்குலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி அதிகமா ரிலீஸ் ஆகும். இதுக்கு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த சிப்ஸ் போடுற கடையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரம் வச்சிருப்பாங்க, அதுல சம் கோக் அல்லது கோலை வச்சு பர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே ஒரு ப்ளோ ஹோல்ஸ் இருக்கும், அதுல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஃபேனை வச்சு அந்த ஹீட்டை அதிகப்படுத்துவாங்க. அதுதான் என்னது நேச்சர் ஆஃப் டிராஃப்ட் அப்படிங்கிறது. இதுல வந்து என்ன நேச்சுரல் டிராஃப்ட், ஃபோர்ஸ்டு டிராஃப்ட்னு சொல்றோம். நேச்சுரல் மீன்ஸ் எந்த விதமான ஃபோர்ஸ் இல்லாம கொடுக்கக்கூடிய ஃபியூவலை வச்சு ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது நேச்சுரல் டிராஃப்ட். அதே கோல் அல்லது கோக்கை யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபேன் மூலமா ஒரு ஏரை சர்க்குலேட் பண்ணால் அல்லது பல்வரைஸ்டு கோல்ஸ் அதை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இஸ் a forced draft boilers. நெக்ஸ்ட் இதுல மேஜரா நம்ம இருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இஸ் ஹை பிரஷர் பாய்லர்ஸ். மோர் தென் 200 பிரஷர் பார் அப்படின்னால் என்ன அப்படின்னால் பிரஷருடைய ஒரு விதமான யூனிட், அதனால அது பார்னு சொல்றோம். ஏன் பார்னு சொல்றோம்? அந்த பார் மீன்ஸ் அப்படின்னால் என்ன அப்படின்னால் ஒரு பிரஷரை மெஷர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் நோன் as a பேரோமீட்டர். அந்த பேரோமீட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரஷரை யூனிட்டை கன்வெர்ட் பண்றதுனால அதுக்கு பார் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய அந்த யூனிட்ஸை வந்து நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், பாஸ்கல், கிலோ பாஸ்கல், எக்ஸெட்ராஸ், இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸை கொண்டு வந்தாங்க. ஹை பிரஷர் பாய்லரை பொறுத்தளவுக்கு இட் ஜெனரேட் ஸ்டீம் அட் வெரி ஹை பிரஷர்ஸ், தட் மீன்ஸ் மோர் தென் 200 bars. அதுல நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ரிலவெண்டா இருக்கக்கூடிய பாய்லர்ஸ் என்ன அப்படின்னா லேமன் பாய்லர்ஸ், பென்சன் பாய்லர்ஸ், வெலாக்ஸ் பாய்லர்ஸ் அண்ட் லோயஃப்லர் பாய்லர்ஸ். இதே இன்னொரு பாய்லர் இருக்கு, BHEL பாய்லர்ஸ். BHEL ஹை பிரஷர் பாய்லர்னு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹை பிரஷர் பாய்லர்னுடைய மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் வாட்டர் சர்க்குலேஷன்ஸ். வாட்டர்னுடைய சர்க்குலேஷன்ஸ் எப்படி இருக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபயர் டியூப் பாய்லர்ஸ், வாட்டர் டியூப் பாய்லர்ஸ் அப்படின்னு. அப்ப இதுல தி பெஸ்ட் எது அப்படின்னா அதுல என்ன மெத்தடை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து மெத்தட் ஆஃப் வாட்டர் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் பேரலல் சிஸ்டம் ஆஃப் டியூப்பிங். மொரார்லஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாய்லரை பொறுத்தளவுக்கு டியூப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் அ பேரலா மட்டும்தான் இருக்கும். அது ஹரிஜாண்டலா இருந்தால் ஸ்டீமை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் அது ப்ரொடியூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஹீட்டிங். மெத்தட்ஸ் ஆஃப் ஹீட்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி இதனுடைய ஃபியூச்சர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லெஸ் ஃப்ளோ ஸ்பேஸ். ஏன்னா ஹை பிரஷர் பாய்லரை பொறுத்தளவுக்கு அதனுடைய சைஸ் ரொம்ப சின்ன சைஸ், இட்ஸ் அ காம்பேக்ட் சைஸ். அதனால வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோர் ஏரியா குறைவா இருந்தா போதும். லாஸ்ட் இஸ் எக்கனாமிக்கல். அதாவது லோ பிரஷர் பாய்லரை கம்பேர் பண்ணும்போது ஹை பிரஷர் பாய்லருடைய பிரைஸ் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால தட் மீன்ஸ் இஸ் எக்கனாமிக்கல். நெக்ஸ்ட் advantages of high pressure boilers. First one is the scale formation is eliminated.
ஏன்னா பாய்லரை பொறுத்தளவுக்கு வாட்டர் யூஸ் பண்றோம். ஏன்னா வாட்டர் இஸ் த மெயின் பாயிண்ட். வாட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா இஸ் சால்ட் கண்டாமினேஷன்ஸ் அதிகமா இருக்கும். பிரஷர் அதிகமா போகும் பொழுது அந்த சால்ட்டினுடைய கண்டாமினேஷன்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை குறைக்கும். அதனாலதான் சால்ட்டினுடைய ஸ்கேல் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சால்ட்டினுடைய வேல்யூவை கம்மி பண்ணும். அந்த சால்ட் அதிகமாகும் பொழுது என்ன அப்படின்னா பேரலல் டியூப்னுடைய டயாமீட்டர் குறைய ஆரம்பிக்கும். அப்ப இது நாளாக என்னவாகும் அப்படின்னா பைப் வந்து கரோடாக ஆரம்பிக்கும். அப்ப ஸ்டீமினுடைய குவான்டிட்டி கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும், பிரஷர் குறையும், டெம்பரேச்சர் குறையும். அதனால வந்து என்ன அப்படின்னா ஸ்கேல் ஃபார்மேஷன் இஸ் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் டியூப்ஸ் ஹேவிங் லைட் வெயிட் அண்ட் பெட்டர் ஹீட்டிங். என்னைக்குமே என்ன அப்படின்னா டியூபிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வெயிட் ரொம்ப குறைவா இருக்கணும். அதனால நல்ல ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். லெஸ் ஸ்பேஸ் இஸ் ரிக்வயர்ட். கண்டிப்பா குறைவான இடம் இருந்தா போதும். அடுத்தது ஸ்டீம் கேன் பி ரைஸ் குயிக்லி. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் மோர் தென் 200 பிரஷர் 200 பார் இருக்கக்கூடிய பிரஷரை ப்ரொடியூஸ் பண்றதுனால வேகமா என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஹீட்டிங் ஆஃப் த பார்ட்ஸ். ஏன்னா பேரலல் சிஸ்டமா இருக்கிறதுனால பார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், யூனிஃபார்மா ஹீட் ஆகும். இதெல்லாமே வந்து என்ன மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஹைப்பர்சர் பாய்லர்ஸ். நெக்ஸ்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு பாய்லரை பொறுத்தளவுக்கு பாய்லர் மவுண்டிங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாய்லரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அதனுடைய டெஃபினிஷனே என்ன அப்படின்னா preliminary intended for the safety of the boiler and for the complete control of the steam generation process. First point என்ன அப்படின்னா பாய்லர் மவுண்டிங் அப்படிங்கிறது it is a integral part of the boiler. integral part அப்படின்னா என்ன அப்படின்னா பாய்லருக்குள்ள இந்த சேஃப்டி டிவைசஸும் கண்ட்ரோல் டிவைசஸும் கம்பல்சரியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு பாய்லர். அது என்ன பர்பஸ்க்காண்டி இருக்குது அப்படின்னா இந்தியன் பாய்லர் ஆக்ட் அதனுடைய ரெகுலேஷன் பிரகாரம் சேஃப்டி டிவைசஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா 2 சேஃப்டி வால்வ்ஸ் இருக்கணும், 2 வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ஸ், ஒன்னு லெஃப்ட் சைட்ல இன்னொன்னு ரைட் சைட்ல, மூணாவது வந்து ஃபியூசபிள் பிளக்ஸ் அப்படிங்கிற சேஃப்டி டிவைசஸ் இருக்கணும். இதுல சேஃப்டி வால்வை பொறுத்தளவுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. லிவர் டைப் சேஃப்டி வால்வ்ஸ், டெட் வெயிட் சேஃப்டி வால்வ்ஸ், ஹை ஸ்டீம் அண்ட் லோ வாட்டர் சேஃப்டி வால்வ்ஸ் எக்ஸெட்ராஸ். அதுல ஏதோ ஒரு கேட்டகரியான 2 சேஃப்டி வால்வ் இருக்கணும், 2 வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், ஒரு ஃபியூசபிள் பிளக். அதனால இதெல்லாம் டீப்பா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் கண்டினியூ பண்ண முடியும். கண்ட்ரோல் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரஷர் கேஜ் இருக்கணும், ஒரு ஸ்டீம் ஸ்டாப் வால்வ்ஸ், ஒரு ஃபீட் செக் வால்வ் அண்ட் ப்ளோ அப் காக், லாஸ்ட் ஒன் மேன் அண்ட் மட் ஹோல்ஸ். இதெல்லாமே இங்க இருக்கக்கூடிய பாய்லர் மவுண்டிங்ஸ் அத்தனையுமே பாய்லருக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த பாய்லரை சேஃப்டியா வச்சிருக்க முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம நினைச்ச அளவுக்கு பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஹை பிரஷர் ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுல ஒன் ஆஃப் த பாயிண்ட் இஸ் பாய்லர் அசசரிஸ். பாய்லர் அசசரிஸை பொறுத்தளவுக்கு பாய்லர் மவுண்டிங் அப்படிங்கிறது இஸ் அ இன்டெகிரல் பார்ட், தட் மீன்ஸ் இஸ் அ கம்பல்சரி. பாய்லர் அசசரிஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் கம்பல்சரி டு இன்க்ரீஸ் thermal efficiency of the steam power plant. அந்த பவர் பிளான்டோட தெர்மல் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா டிவைசஸ். அதுல வரக்கூடியதான் என்ன அப்படின்னா இஸ் எக்கனாமைசர், சூப்பர் ஹீட்டர், ஃபீட் பம்ப், ஏர் ஃப்ரீ ஹீட்டர், இன்ஜெக்டர், ஸ்டீம் செப்பரேட்டர், ஸ்டீம் ஸ்டாப் எக்ஸெட்ராஸ். இதெல்லாம் வந்து பாய்லருக்குள்ள இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா பாய்லர்ல இது இருந்தால் அதனுடைய efficiency will be increased. Next நம்ம more or less பாய்லரை பொறுத்தளவுக்கு வாட்டர் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாட்டரை தான் ஸ்டீமா கன்வெர்ட் பண்றோம். இந்த வாட்டர் அப்படிங்கிறத நீங்க கிளீன் பண்ணவே முடியாது. ஏன்னா எவ்வளவு அதை
கிளீன் பண்ணாலும் அதுல சம் இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுல மோரார்லெஸ் வாட்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் என்ன அப்படின்னா undissolvable and suspended materials. Next, dissolvable salts and minerals, dissolved gases, that means other materials means is a mineral acids and oils. இதெல்லாமே வாட்டர்ல எப்பயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். அதை precipitate பண்றது இட்ஸ் a complicated things. ஏன்னா வாட்டர்ல some impurities எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். நீங்க எத்தனை தடவை அதை ஹீட் பண்ணாலும் எத்தனை தடவை கூல் பண்ணாலும் இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மினரல் வாட்டர் அப்படிங்கிறது இஸ் 100% பியூரிட்டின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா சம் ப்ராசஸ் சம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஏன் அந்த இம்பியூரிட்டிஸ் கலக்குது அப்படின்னா டியூ டு அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், சம் பாக்டீரியாஸ், சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அதுல இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் ஆகியிருக்குது. அந்த இம்பியூரிட்டிஸ்னால என்ன எஃபெக்ட் ஆகுது, என்ன ப்ராப்ளங்கள் ஏற்படும்? இம்பியூரிட்டிஸ் வாட்டர்ல பிரசன்ட் ஆகியிருந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் a scale formation. What is mean by scale formation? Scale formation means is a water டைரக்டா ஒரு பைப் லைன்ல வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது அதுல ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும். அப்புறம் வாட்டர்ல ஏன் அப்படின்னா சம் சால்ட் ஃபார்மேஷன்ஸ் ஏற்படும். அந்த சால்ட்னுடைய ஃபார்மேஷன் அதிகமாகும் பொழுது டியூப்னுடைய டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் குறைவாகும். இப்போ நார்மலாக நம்ம வீட்டு பர்பஸ்க்கே யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக முனிசிபாலிட்டி வாட்டர்ஸ் அந்த பைப் லைனில் வாட்டர் ஃப்ளோ ஆகும் பொழுது என்ன ப்ராப்ளம் ஆகும்? ஒரு 10 years பேக்ஸ் பைப் லைனை சேஞ்ச் பண்ணுவோம். என்ன காரணம்? மெயின் காரணம் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ். அதில் வாட்டரில் என்ன அப்படின்னா சால்ட் கண்டாமினேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் இஸ் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் அ கரோசன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைப் மொரார்லஸ் இஸ் அ அயன் கண்டென்ட் மெட்டீரியல். இப்போதான் ரீசெண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய அட் பர்சன்ட்ல என்ன அப்படின்னா அது பிளாஸ்டிக் சம் ஐட்டம் சம் பைப்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ் ஏற்படுறது இல்லை, கரோசன் ஆகுறது இல்லை. லாங் பேக் அது எல்லாமே ஸ்டீல் பைப் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் மொரார்லஸ் சென்னை சிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பைப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா போர்வில் வாட்டர் அல்லது வெல் வாட்டர்ஸ் அல்லது சால்ட் வாட்டர்ஸ் இருக்கிறதுனால பைப் எல்லாம் கொஞ்ச நாள் என்ன ஆகும், ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்கும். அதுக்கு ஒரு பாயிண்ட் இஸ் அ ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் அது கரோசன்ஸ். அடுத்து அந்த இம்பியூரிட்டிஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஃபோமிங், பிரைமிங் அண்ட் கேரி ஓவர்ஸ், பபுள்ஸ் கிரியேஷன்ஸ் ஆகும். பபுள்ஸ் கிரியேஷன்ஸ் நடக்கும். அடுத்து காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இம்பியூரிட்டிஸ் ஆஃப் that means effect of impurities. Next, இந்த வாட்டரை என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்றோம், precipitate பண்றோம். சுத்தப்படுத்துறதுக்கு என்ன மெத்தட், என்ன டெக்னாலஜிஸை யூஸ் பண்றோம்? ரெண்டு மெத்தட் தான். ஒன்று இன்டர்னல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய வாட்டர்னுடைய அந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு சம் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்றாங்க. அதுல சோடியம் கார்பனேட், தட் மீன்ஸ் சோடா ஆஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்பேட் ட்ரீட்மெண்ட், கொலாய்டல் ட்ரீட்மெண்ட், ப்ளோடவுன் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி என்ன அப்படின்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை கொஞ்சமாவது ரிமூவ் பண்றதுக்கு இது ஒரு இன்டகிரல் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். இதுவும் என்ன அப்படின்னா பாய்லர் இருக்கக்கூடிய அதாவது அட் பர்சன்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். அதுல 4 ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்று மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று தெர்மல் ட்ரீட்மெண்ட், அடுத்தது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் டீமினரலைசேஷன்ஸ். மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட்ல பண்ணக்கூடிய ப்ராசஸ், ஹீட்னால பண்ணக்கூடிய ப்ராசஸ், கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ், அடுத்தது டீமினரலைசேஷன். நெக்ஸ்ட் ஒரு இந்தியன் பாய்லர் ஆக்ட் பிரகாரம் ஒரு பாய்லர்ல என்னென்ன நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு பாய்லரா இருந்தால் கம்பல்சரியா அந்த பாய்லர் மவுண்டிங்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். சேஃப்டி டிவைசஸ், 2 சேஃப்டி வால்ஸ், 2 வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், ஒரு ஃபியூசபிள் பிளக், இதெல்லாமே இருக்கணும். அடுத்தது கண்ட்ரோல் டிவைசஸை பொறுத்தளவுக்கு ஸ்டீம்
டாப் வால்வு, மேன் அண்ட் மட் கோல்ஸ் எக்ஸெட்ராஸ். இதெல்லாமே வந்து என்ன பாய்லர் மவுண்டிங்ல என்னென்ன இருக்கணுமோ, ஏன்னா அந்த பாய்லர் மவுண்டிங் அப்படிங்கறத கம்பல்சரி, தட் மீன்ஸ் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த பாய்லர். நெக்ஸ்ட், ஒரு பாய்லர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பாய்லரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இஸ் நெசசிட்டி. நெக்ஸ்ட், சப்போஸ் பாய்லர் நான் வாங்கிட்டேன், என்னுடைய கம்பெனியில் வச்சிருக்கிறேன், அது யூஸ் இல்லை. நெக்ஸ்ட், நியர்பை கம்பெனி, நியர்பை ஸ்டேட், நியர்பை பிளேஸ் அதுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாய்லர்ஸ், அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். சப்போஸ் அந்த பாய்லர் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது சம் ப்ராப்ளம்ஸ், சம் டேமேஜஸ் அல்லது ஒர்க்கருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்தால் அதனுடைய ரிப்போர்ட், அதை தட் மீன்ஸ் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட், அதை ப்ராப்பரான பக்காவான டேட்ல இன்ன டேட்டு, இந்த நாள் இன்ன ஒர்க் பண்ணும்போது இன்ன ப்ராப்ளம் ஆனது, அதனால வந்து என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட், பாய்லர் ரிப்பேர்ஸ். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ரிப்பேர் ஆகாம இருக்காது. கண்டிப்பா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் அ பீரியாடிக்கலி, மந்த்லி அல்லது 15 days ஒன்ஸ் ஆர் 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் எக்ஸெட்ரா, இயர்லி பேசிஸ், என்ன பேசிஸ்ல பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் பாய்லருடைய ரிப்பேர்ஸை மெயின்டைன் பண்ண. நெக்ஸ்ட், அந்த பாய்லர்ல ஏதாவது ஆல்ட்ரேஷன் அண்ட் ரெனவல்ஸ், ஏன்னா பாய்லர் சில பொருளை மாற்ற வேண்டியதா இருக்கும், சிலதை சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அது எந்த டயத்துல மாற்றணும், எந்த பீரியட்ல மாற்றணும், என்ன காரணத்துக்காண்டி மாற்றணும், என்ன பர்பஸ்க்காண்டி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி. லாஸ்ட் இஸ் பெனால்டி, தட் மீன்ஸ் இஸ் பாய்லரை பொறுத்தளவுக்கு ஏதாவது பெனால்ட்டி இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்றதுக்காக வேண்டி அந்த பாயிண்ட். தட் மீன்ஸ் இந்தியன் பாய்லர் ஆக்டை பொறுத்தளவுக்கு கம்பல்சரி இஸ் அ பாய்லர் மவுண்டிங்ஸ், பாய்லர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாய்லர்ஸ், accident report, boiler repairs, alteration and renewals, next penalties. Next, இப்ப பாய்லர், ஸ்டீம் பாய்லரை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஸ்டீம் பாய்லர் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கண்டென்ட். இப்ப நாம பார்க்கக்கூடியது அந்த ஸ்டீம் பாய்லருடைய பெர்ஃபார்மன்ஸ், தட் மீன்ஸ் அதை எப்படி அனலைஸ் பண்றது, அது இருக்கக்கூடிய ஸ்டீம் என்ன டைப்பான ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனுடைய மாஸ் என்ன, அதனுடைய எவாப்ரேஷன் என்ன, அதனுடைய டெம்பரேச்சர் என்ன, அது என்ன கேட்டகரி ஆஃப் ஸ்டீம், வெட் ஸ்டீமா, ட்ரை ஸ்டீமா, சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட், அதுலேயே மோஸ் டெஸ்ட், அடுத்தது ஹீட் பேலன்ஸ் ஹீட் எக்ஸெட்ராஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்க போறோம். இல்லை ஃபர்ஸ்ட் இன்னும் கீழே இருக்குமே, பாய்லர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டருடைய டெம்பரேச்சர் is 100 degrees centigrade. Next, அதனுடைய working pressure is atmospheric pressure 1.0321 bar, 25 bars. is atmospheric pressure உடைய வேல்யூ அவ்வளவுதான், 1.01325 bar அல்லது 760 mm of mercury அப்படிங்கிறது is a common. அது நெக்ஸ்ட், ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா காமனா ஒரு வாட்டர் ஆனது இனிஷியலா ஒரு வாட்டர் பாயில் ஆகும் பொழுது 100 degree centigrade, அந்த 100 degree centigradeல அந்த ஸ்டீம் ஆனது ட்ரை அண்ட் சேச்சுரேட்டட். மோர் தென் 100 டிகிரியா வரும் பொழுது அந்த ஸ்டீம் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமா கன்வெர்ட் ஆகும். இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இது என்ன கண்டிஷன் பேசிஸ்ல ஸ்டீம் ஆனது எவாப்ரேஷன் ஆகுது அப்படின்னா 1 kg ஆஃப் வாட்டர் requires 2257 kilojoule ஆஃப் ஹீட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் எவாப்ரேஷன் யூனிட்னு சொல்றோம். இப்போ நார்மலா ஒரு வாட்டருடைய டெம்பரேச்சர் இஸ் 100 degree centigrade, அதனுடைய பிரஷர் ஆனது அட்மாஸ்பிரிக் பிரஷர், தட் மீன்ஸ் இஸ் 1.01325 bar ஆர் 760 mm ஆஃப் மெர்க்குரி. அது என்ன கண்டிஷன்ல எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா 1 kilogram இருக்கக்கூடிய வாட்டர் எடுத்து நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா எனி டைப் ஆஃப் ஃபியூவல், சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேசியஸ் ஃபியூவல்ஸ், ஏதோ ஒரு ஃபியூவலை யூஸ் பண்ணி பர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுல எவ்வளவு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 2257 கிலோஜூல் ஆஃப் ஹீட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகும். அதான் என்ன அப்படின்னா நார்மல் ஒரு பாய்லருடைய பெர்ஃபார்மன்ஸ். தட் மீன்ஸ் இஸ் அனலைஸ் இஸ் a ISO பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், இதுல மேஜரா இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னா first is actual evaporations is denoted by MA. Actual evaporation அப்படின்னா என்ன அப்படின்னா it is defined as the quantity of water evaporated per kilogram of fuel used. அப்படின்னா
அதில் கீழே ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோம். MA is equal to water evaporated per hour or steam generated per hour divided by fuel used per hour. அதுக்கு உண்டான ஆக்சுவல் இது டெஃபினிஷன் மெத்தட்ல இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃபார்முலா மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா MA is equal to MW by MF or MS by MF. That means mass of water divided by mass of fuel used அல்லது mass of steam divided by mass of fuel used. ரெண்டும் சேம். அதனால தான் என்ன அப்படின்னா water evaporated per hour or steam generated per hour divided by fuel used per hour அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் என்ன? evaporation per grit area is denoted by MGA. It is defined as the ratio of mass of water evaporated or steam generated per hour to the total grit area. அதான் என்ன வேர்ட்ல கொடுத்திருக்கோம் அப்படினா நெக்ஸ்ட் அத ஃபார்முலா மெத்தட்ல எழுதணும் அப்படினா MGA is equal to mass of water evaporated per hour divided by grit area. Once again is repeated. MGA is equal to once again MW divided by AG. AG means grit area. MW means mass of water or MS divided by AG, mass of steam divided by grit area. Evaporation per heating surfaces is denoted by MHS. It is defined as the ratio of mass of water evaporated or steam generated per hour to the total heating surfaces area of the boiler. ஒரு boiler உடைய total area. இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இது பாய்லர் உடைய கிரிட் ஏரியா. இப்ப இருக்கக்கூடியது டோட்டல் ஹீட்டிங் சர்ஃபேசஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா MHS mass of அதாவது evaporation of heating surfaces is equal to once again MW divided by AS or MS by AS total heating surfaces. Next இருக்கக்கூடிய definition என்ன அப்படினா factor of evaporation or generation factor. It is denoted by capital F. It is defined as the ratio of heat required to produce 1 kg of steam at working pressure to the heat required to produce 1 kg of steam at standard conditions. That means standard conditions means compulsory water ஆனது dry and saturated இருக்கணும். அதனுடைய temperature 100 degree centigrade. அதனுடைய pressure ஆனது atmospheric pressure. That means 1.01325 bar or 760 mm of mercury. அதான் capital FC equal to heat required to produce 1 kg of steam at working pressure divided by heat required to produce 1 kg of steam at standard conditions. அதுக்குண்டான ஃபார்முலா என்ன அப்படினா capital F is equal to MA into H minus HW divided by 2257. 2257. A heat required to produce 1 kg of steam at working pressure அப்படின்னு சொல்றோம் அப்படினா அதுக்குண்டான ஃபார்முலா தான் MA. MA means ஏற்கனவே பார்த்துட்டோம் mass of actual evaporations. Actual evaporation. இந்த H அப்படிங்கிறது என்ன அப்படினா ஒரு ஸ்டீமை பொறுத்தளவுக்கு மூணு விதமான ஸ்டீம் இருக்கு. ஒன்னு வெட் ஸ்டீம், H வெட். இந்த H அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படினா H வெட்டா இருக்கலாம் ஆர் H ட்ரையா இருக்கலாம் ஆர் H சூப்பர் ஹீட்டடா இருக்கலாம். ஒரு ஸ்டீமை பொறுத்தளவுக்கு என்ன அப்படினா மூணு விதமான ஸ்டீம் ஆனது ப்ரொடியூஸ் ஆகும். நம்பர் 1 வெட் ஸ்டீம், நம்பர் 2 ட்ரை ஸ்டீம், 3 இஸ் a சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அதனால தான் என்ன அப்படினா MA into H minus HW divided by
2257 ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நான் சொன்னேன் 1 கிலோகிராம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய 1 கிலோகிராம் வாட்டரை எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னால் அங்க எவ்வளவு ஹீட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னால் 2257 கிலோ ஜூலான ஹீட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் ஃபார்முலால கொண்டு வரும்போது என்ன அப்படின்னா heat required to produce 1 kg of steam at standard conditions is equal to 2257 அப்படின்னு ஒரு நம்பரை போடுறோம். Next definition, equivalent evaporations. இந்த equivalent evaporations அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is defined as the evaporations which would be obtained by supplying the feed water at 100 degrees centigrade and converting it into dry saturated steam at the same 100 degrees centigrade under the standard atmospheric pressure 1.01325 bar. That means அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா equivalent evaporation MA is equal to MA into F. MA into F அப்படின்னு சொல்றோம். MA into F. MA into F. அப்ப அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா equivalent evaporation MA is equal to MA into F அப்படின்னு ஒரு F க்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அப்ப MA into H minus HW divided by 2257. 2257. Next இருக்கக்கூடிய definitions is a boiler efficiency. It is defined as the ratio of the heat energy used in steam formation to the heat energy supplied by the burning of fuel in the same period. That means efficiency is equal to heat energy used in steam formation per kg of fuel or per kg of hours divided by heat supplied per kg of fuel. அதுக்குண்டான ஃபார்முலா அங்கேயே இருக்கு. அதாவது பாய்லருடைய efficiency is equal to MA into H minus HW divided by calorific value. இதுக்கு முன்னாடி போட்ட அதாவது factor of evaporation equivalent evaporationல ஃபார்முலா என்ன அப்படின்னா is a minor change for CV. CV means is a calorific value. இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா that means is a heat supplied per kg of fuel. ஒரு fuel வந்து அதனுடைய heat supplied என்ன அப்படின்னா அந்த fuelனுடைய any type of fuel solid liquid gaseous fuel அந்த fuelனுடைய calorific value என்னவோ இப்ப டீசல் யூஸ் பண்றோம் பெட்ரோல் யூஸ் பண்றோம் கோல் யூஸ் பண்றோம் கோக் யூஸ் பண்றோம் அதுக்கு ஒரு certain calorific value இருக்கு அந்த calorific value into 100. Next boiler power, it is denoted by BP. According to the American Society of Mechanical Engineers, the boiler power is the evaporation of 15.653 kg of water per hour formed and at 100 degree centigrade. அதாவது பாய்லர் பவரை பொறுத்தளவுக்கு பிபி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் அது என்ன அப்படின்னா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ASME அவங்க ஒரு டிட்டர்மினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பாய்லனுடைய எவாப்ரேஷன் ஒரு மணி நேரத்துக்கு அந்த வாட்டர்ல 100 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஆனது எவ்வளவு எவாப்ரேஷன் ஆகும். தட் மீன்ஸ் 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய வாட்டர் ஆனது எவாப்ரேஷன் ஆகும் பொழுது அது எவ்வளவு கிலோகிராமா இருக்குது அப்படின்னா 15.653 kg ஆஃப் வாட்டர்ல இருந்து அதை அதான் என்ன அப்படின்னா BP is equal to equivalent evaporation form and at 100 degree centigrade per hour divided by 15.653. That means BP is equal to equivalent evaporation க்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம். அங்க வந்து MA into H minus HW divided by 2257 சொன்னோம். இங்க அது கூட வந்து என்ன அப்படின்னா 15.653 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதனால தான் என்ன அப்படின்னா பிரேக் பாய்லர் பவர் இஸ் ஈக்குவல் டு MW into H minus HW divided by 15.653 into 2257. நெக்ஸ்ட் இதுலயே வந்து என்ன அப்படின்னா
எக்கனாமைசர் அப்படிங்கிற ஒரு டிவைசஸ் இருக்கு. ஏன்னா அதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா பாய்லனுடைய அசசரிஸ். அதனுடைய எஃபிஷியன்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எக்கனாமைசர் எஃபிஷியன்சி it is defined as the ratio of heat utilized in the economizer for heating the feed water to the heat energy available in the fuel gases entering economizers. That means this economizer efficiency is equal to heat utilized in economizer divided by heat in flue gas entering the economizer. Entering the economizer. ஹீட் யூட்டிலைஸ் ஆகக்கூடிய எக்கனாமைசர்ல போகக்கூடிய ஹீட் என்ன அப்படிங்கிறதும் டிவைடட் பை ஹீட் இன் ஃப்ளூ கேசஸ் என்டரிங் இன் த எக்கனாமைசர். நெக்ஸ்ட், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன் அஸ் த ரேஷியோ ஆஃப் இட் அப்சார்ப்ட் பை ஸ்டீம் இன் த சூப்பர் ஹீட்டர் டு த ஹீட் சப்ளைட் இன் த ஃப்ளூ கேசஸ் in the same period. That means heat absorbed in superheater per hour divided by heat supplied in flue gases. எவ்வளவு சூப்பர்ஹீட்டர் ஸ்டீம்ல ஹீட் ஆனது அப்சார்ப் ஆகுது ஒரு மணி நேரத்துக்கு, அது டிவைடட் பை 1 ஹவருக்கு ஃப்ளூ கேஸ்ல இருந்து என்ன டைப்பான எவ்வளவு குவான்டிட்டியான ஹீட்டை சப்ளை பண்றோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட், இந்த பாய்லரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்கவுண்டட் ஹீட் லாசஸ். எல்லா விதமான பொருளையும் ஒரு விதமான லாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அட்வான்டேஜஸ் மட்டும் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் இருக்காது, மெரிட்ஸ் மட்டும் இருக்காது. அந்த மெரிட்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா டிமெரிட்ஸ் வேணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா ஹீட் லாசஸ் அக்கவுண்டபிலிட்டி, சிலது வந்து அன்அக்கவுண்டட், கணக்கிலேயே இட முடியாத லாசஸ் இருக்கு, miscellaneous losses. இங்க வந்து calculated losses is known as accounted losses. கால்குலேட் பண்ணக்கூடிய லாசஸ் எல்லாமே accounted losses ன்னு சொல்றோம். அதுல வரக்கூடியது என்ன, the heat losses which can be determined by the observations made during the trial are known as accounted heat losses. நம்ம என்னெல்லாம் அப்சர்வேஷன் பண்ண முடியுமோ அதை எல்லாமே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா accounted heat losses ன்னு சொல்றோம். அதுல நம்பர் 1 heat loss due to flue gas. Flue gas means is a hot gases. நம்ம ஒரு என்ன fuel யூஸ் பண்றோமோ அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய gas is known as a flue gas. அதான் hot gases. That means is a heat energy. அதனால என்ன விதமான லாசஸ் எல்லாம் ஏற்படுது. செகண்ட், heat loss due to unburned coal collected. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோரார்லஸ் இன்னைக்கு பாய்லருக்கு வந்து என்ன அப்படின்னா லிக்விட் கேசியஸ் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா லிக்விட் அப்படின்னா தட் மீன்ஸ் இஸ் அ பெட்ரோல், டீசல், இதனுடைய விலை அதிகம், கேஸ் அதை காட்டிலே அதிகம். பாய்லரை யூஸ் பண்றவங்க எல்லாம் மோரார்லஸ் கோல், கோக்கு, வுட்டு, தேவையில்லாத வேஸ்ட் ஆகக்கூடிய சாலிட் ஃபியூவல்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஒரு பாய்லருக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு 1 டன் கோக் அல்லது கோல், தட் மீன்ஸ் சாலிட் ஃபியூவல் யூஸ் ஆகுது அப்படின்னா 1 டன்னு வந்து என்னவாகிறதுல கம்ப்ளீட்டா கம்பஸ்டன் ஆகுறது கிடையாது, பர்ன் ஆகுறது கிடையாது. அதுல என்னவாகும், சம் பெர்சன்டேஜ் ஆஃப் சாலிட் ஃபியூவல் ஆனது என்னவாகும், பர்ன் ஆகாம இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா ஹீட் லாசஸ் டியூ டு அன்பர்ன் கோல் கலெக்டட். நம்ம வாங்கக்கூடிய அந்த யூஸ் பண்ணக்கூடிய கோல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆன கோல் வந்து எரியாம இருக்கு, பேலன்ஸ் ஆயிருக்கு. அதுல சம் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர், சப்போஸ் நம்ம வீட்டிலேயே வாட்டரை பாயில் பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு சாலிடா இருக்கக்கூடிய ஒரு ஃபியூவல்ஸ் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல வாட்டர் பபிள்ஸ் வரும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் என்னவாகாது, அது கம்பஸ்டன் ஆகாது. அப்படி கம்பஸ்டன் ஆகாம இருக்கும்போது என்ன அப்படின்னா அது ஒரு விதமான அன்பர்ன் கோல் கலெக்டட். நெக்ஸ்ட், இதுல அன்அக்கவுண்டட் ஹீட் லாசஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இட் இஸ் அக்கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள். இதை கால்குலேட் பண்ண முடியாது, இட்ஸ் மிஸ்லேனியஸ். அதுல வரக்கூடிய the heat losses which cannot be determined accurately are known as unaccounted heat losses. That means heat loss due to radiations. ரேடியேஷனால ஏற்படக்கூடிய லாஸ், ரேடியேஷனால ஒரு விதமான லாஸ் ஏற்படும். ஏன்னா டியூ டு அட்மாஸ்பியரிக் பிரஷர், டியூ டு சன், சம் எக்ஸெட்ராஸ்.
Next, heat losses due to escape of unburned hydrocarbons. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல் அல்லது கோக்ல வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரோகார்பன் இருந்தால் அது வந்து என்ன ஆகாது, இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் என்ன ஆகாது, கவர் ஆகாது, பர்ன் ஆகாது. அப்ப அது வந்து என்ன அப்படின்னா ஹீட் லாசஸ் டியூ டு எஸ்கேப் ஆஃப் அன்பர்ன் ஹைட்ரோகார்பன்ஸ். லாஸ்ட் ஒன், ஹீட் லாசஸ் டியூ டு எரர்ஸ் இன் அப்சர்வேஷன்ஸ். நம்ம பார்க்க முடியாத எரர் நிறைய இருக்கு, நம்ம கால்குலேட் பண்ண முடியாத, கண்ணுக்கே தெரியாத எரர். தட் மீன்ஸ் இஸ் மிஸ்லேனியஸ் லாசஸ். அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமன் பீயிங் எரர் நம்மளுடைய ஐ பார்வையிலேயே வந்து என்ன அப்படின்னா நான் மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ இருக்கும், சம் எக்ஸ்ட்ரா மெம்பர் மெஷர் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ இஸ் a differ. That means is a observation error. Next, இதுல நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா more or less heat balance sheet. அதாவது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், அது என்ன அவுட்புட்டா வெளியே வருது, ரெண்டையுமே ஈக்குவலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் என்னது, ஹீட் பேலன்ஸ் ஷீட். தட் மீன்ஸ் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு டெபிட் இஸ் ஈக்குவல். அதான் இதுல இருக்கக்கூடிய வேல்யூ. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா என்னென்ன ஹீட் பேலன்ஸ் ஷீட்ல கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்பர் 1, ஹீட் சப்ளைட் QS இஸ் ஈக்குவல் டு CV மீன்ஸ் இஸ் a calorific value. ஒரு ஃபியூவலுடைய கலோரிஃபிக் வேல்யூ நம்ம என்ன டைப்பான ஃபியூவல் யூஸ் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியாது, அதுல என்ன விதமான ஹீட் எனர்ஜியானது சப்ளை ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃபியூவலுடைய கலோரிஃபிக் வேல்யூ தான் என்ன அப்படின்னா ஹீட் சப்ளை. நெக்ஸ்ட், ஹீட் இஸ் யூட்டிலைஸ்ட். என்ன விதமான ஹீட் யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னா ஹீட் யூட்டிலைஸ்டு இன் பாய்லர். இது எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம படிக்கக்கூடிய டாபிக்கே பாய்லர், ஸ்டீம் பாய்லர். அந்த பாய்லருக்கு என்ன விதமான ஹீட் யூஸ் பண்றோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா QB is equal to MA into H minus HW. Once again it's repeated. MA is a actual mass, H is depending upon the steam, that means dry and saturated steam, wet steam or superheated steam. What is mean by HW? Water உடைய heat. நீங்க இனிஷியலா ஒரு வாட்டரை யூஸ் பண்ணும் பொழுது அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் 0 டிகிரியில இருக்காது. நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூம் உடைய டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி வாட்டருடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். அதனால தான் அது H வெட் W அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ஹீட் லாசஸ். என்ன விதமான ஹீட் லாசஸ் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா ஹீட் லாசஸ் டியூ டு ஃப்ளூ கேசஸ் இஸ் டினோட்டட் பை QG is equal to mg into CPG into TG minus TA. What is mean by mg? What is mean by mg? அதுலயே இருக்கு. G அப்படினால் என்னது, fuel gases. அந்த கேஸ்னுடைய மாஸ், ஃப்ளூ கேஸ்னுடைய மாஸ் என்ன. நெக்ஸ்ட், CPG. CPG அப்படிங்கிறது என்ன அப்படின்னா C means C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அட் a constant pressure. CPG னுடைய வேல்யூ 1.005 கிலோஜூல் பர் kg hour. Next, TG, gas temperature. TA means is a room temperature. Next, heat losses due to unburned coal. அந்த எரியாத கோலினுடைய ஹீட் லாசஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா QU is equal to MU. என்ன கோலானது எரியல அதனுடைய மாஸ் என்ன, அதனுடைய குவாண்டிட்டி என்ன, MU இன்ட்டு அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ என்ன, CVU. CVU. Heat losses due to moisture present in fuels. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய fuelல moisture content இருக்கும். அது வாட்டர் இருக்கலாம், எனி அதர் மாய்ச்சர்ஸா இருக்கலாம். அதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா QM is equal to MM into SM minus HA. அதாவது மாய்ச்சர் கண்டன்ட்ல இருக்கக்கூடிய அந்த அதனுடைய ஹீட், நெக்ஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடிய ஹீட், இதையெல்லாம் என்ன கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட், heat losses due to incomplete combustion. incomplete combustion அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா ஒண்ணும் கிடையாது. heat losses due to incomplete combustion, அதாவது கம்பஸ்டனே ஆகாத ஒரு ஃபியூவலுடைய ஹீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இஸ் a observations. நம்ம பார்க்கக்கூடிய வெயிட் அல்லது சம் ரீசன்னால அதை அனலைஸ் பண்ணி அதனுடைய குவாண்டிட்டியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு நோ ஃபார்முலாஸ். heat carried away by excess air. excess air இருந்தாலும் அட்மாஸ்பிரிக் பிரஷர் அப்படின்னாலே நார்மலா நமக்கு அட்மாஸ்பிரிக்னுடைய பிரஷர் எவ்வளவு இருக்கணும்,
அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் லைவ் பண்ணணும் அப்படின்னாலே அவனுடைய பிரஷர் ஆனது 1.01325 பார். தட் மீன்ஸ் 760 mm ஆஃப் மெர்க்குரி. இந்த பிரஷர் இருந்தா தான் ஒரு ஹியூமன் பீயிங் ஆனது உயிர் வாழ முடியும். அதே மாதிரி ஒரு டெம்பரேச்சர் ஆனது ரெண்டு விதமான கண்டிஷன் இருக்கு. ஒன்னு நார்மல் கண்டிஷன்ஸ், இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். நார்மலா 0 டிகிரியா இருக்கலாம், ஸ்டாண்டர்டா 15 டிகிரி சென்டிகிரேட். ஏன்னா 0 டிகிரி சென்டிகிரேடா இருந்தா கூட என்ன பண்ணலாம், சென்டிகிரேட் குறைய குறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், சம் சொட்டர்ஸ் எக்ஸெட்ராஸ், ஹீட்டிங் ஏரியாஸ், ஏர் கண்டிஷனிங், விண்டர் ஏர் கண்டிஷனிங்ஸ். டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது என்ன பண்றோம், சம் கூலர்ஸ், ஏசி எக்ஸெட்ராஸ், இதையெல்லாம் யூஸ் பண்றோம். அப்ப அது மாதிரி என்ன அப்படின்னா எக்ஸஸ் ஏர்னால வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்றோம், ஹீட் ஹேரிட் அவே பை எக்ஸஸ் ஏர், m q air is equal to m air into cpa into tg minus ta. அதுலயும் என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் ஏர், ஏர்னுடைய கான்ஸ்டன்ட், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. c means is a specific heat capacity at constant pressure with the air. ஏர்னுடைய கான்ஸ்டன்ட் பிரஷர்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இஸ் a constant values. அது நிறைய இருக்குது கான்ஸ்டன்ட் வேல்யூ, cp cv அப்படிங்கக்கூடிய நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்னுடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது tg மைனஸ் ta, tg மைனஸ் ta, ஏர்னுடைய கேஸ்னுடைய டெம்பரேச்சர் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ஹீட் லாசஸ் டியூ டு அன்அக்கவுண்டட். இதையெல்லாம் கணக்கிலேயே சேர்க்க முடியாத லாசஸ் என்ன பண்றாங்க, டோட்டலா எல்லாத்தையும் Q அன்அக்கவுண்டட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சப்ளை பண்றோம் QS மைனஸ் என்னென்ன யூட்டிலைஸ் ஆகுது QB ஹீட் யூட்டிலைஸ்ட் பிளஸ் ஹீட் லாஸ் டியூ டு ஃப்ளூ கேசஸ், ஹீட் லாஸ் டியூ டு அன்பர்ன் கோல், ஹீட் லாசஸ் டியூ டு மாய்ச்சர் பிரசன்ட், ஹீட் லாஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் கம்பஸ்டன், ஹீட் கேரிட் அவே பை எக்ஸஸ் கேஸ். இதையெல்லாம் ஆட் பண்ணி நம்ம என்ன சப்ளை பண்றோமோ அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டா கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹீட் லாஸ் டியூ டு அன்அக்கவுண்டட், ஹீட் லாஸ் டியூ டு அன்அக்கவுண்டட். இது என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹீட் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தளவுக்கு கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு டெபிட். நான் பாக்கெட்ல 500 rupees வச்சிருக்கிறேன், சிலதுக்கு எல்லாமே கணக்கு எழுதிட்டு வர்றேன், சிலதை கணக்கே எழுதல. வீட்டில் வந்து அந்த 500க்கு டேலி பண்ணி பார்க்கும்போது எப்படி பண்ணுவோம், நான் என்ன செலவு பண்ணியிருக்கிறேன் அதையெல்லாம் ஒரு ஆட் பண்றேன். 490 rupees is a utilized amount. 10 ரூபாய்க்கு அமௌண்டே வந்து நான் நோட் பண்ணவே இல்லை. தட் மீன்ஸ் இஸ் அன்அக்கவுண்டட், கணக்கிலேயே வராது. அப்ப என்ன அப்படின்னா 500 minus 490 is equal to 10 rupees. That means the same formula, heat loss is due to unaccounted, QUA is equal to நான் என்ன சப்ளை பண்றேன் QS, என்னதெல்லாம் செலவாகுது அதையெல்லாம் ஆட் பண்றேன். இப்ப எனக்கு கண்டுபிடிக்க முடியாதது என்ன, அன்அக்கவுண்டட். இதை சிலதை கண்டுபிடிக்க முடியல, ஆனா என்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்ப அந்த 10 rupees அப்படிங்கிறத என்னது இஸ் அன்அக்கவுண்டட். நெக்ஸ்ட் இதை ஒரு ஹீட் பேலன்ஸ் ஷீட்டா போட்டோம், அதை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹீட் சப்ளைட் அப்படிங்கிறத நீ என்ன சப்ளை பண்றையோ இஸ் டினோட்டட் பை QS இஸ் ஈக்குவல் டு 100%. 100%. தட் மீன்ஸ் டோட்டல் QS ஈக்குவல் டு 100. நான் என்ன பர்பஸ்க்காக வேண்டி ஹீட்டை அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஹீட் எங்கேயெல்லாம் ஸ்பெண்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் இஸ் ஹீட் யூஸ்டு ஸ்டீம் ஃபார்மேஷன்ஸ். ஸ்டீமை ஃபார்மேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீட்டை யூஸ் பண்றோம், இஸ் டினோட்டட் பை QB, அது சம் percentage. நெக்ஸ்ட் ஹீட் லாஸ் டியூ டு ஃப்ளூ கேசஸ், ஃப்ளூ கேஸ்னால ஏற்படக்கூடிய ஹீட்டை எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அது QG, அதனுடைய percentage. ஹீட் லாஸ் டியூ டு அன்பர்ன்ட் கோல் QUA, percentage of QA. Heat loss due to moistures QM, percentage of QM. Heat loss due to incomplete combustion QIC, percentage of QIC. Heat loss due to excess air QR, percentage of QR. Heat loss due to unaccounted QUA, percentage of QA. இதெல்லாம் ஆட் பண்ணா ஈக்குவல் டு என்னன்னு சொல்றாங்க இஸ் a QS. அப்ப இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணா இது என்ன பெர்சன்டேஜ் வரும் 100%. அப்ப இது 100%. That means is a credit is equal to debit. நீங்க என்ன
அமௌண்ட் இருக்கோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபுலர் காலம் இஸ் நோன் அஸ் ஹீட் பேலன்ஸ் ஷீட். ஹீட்டை என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன சப்ளை பண்ணியிருக்கோம், ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் பாய்லர் எஃபிஷியன்சி. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒன்று ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வேரியபிள் ஃபேக்டர்ஸ். ஏன்னா அதில் ஃபிக்ஸட் ஃபேக்டரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இஸ் த பாய்லர் டிசைன். பாய்லர் டிசைனை பொறுத்தளவுக்கு த அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த heating surfaces. Second, the arrangement of the flue gases passage, the safe and volume of the furnace, the arrangement of the steam and water circulations. ஏன்னா மேஜர் ஃபிக்ஸட் ஃபேக்டர் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு ஒரு பாய்லருடைய டிசைன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ஸ். அந்த பாய்லருடைய டிசைனை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஹீட்டிங் சர்ஃபேசஸ். பாய்லரை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்னஸ். அந்த ஃபர்னஸ் ஆனது எவ்வளவு ஹீட்டை அப்சார்ப் பண்ணும். செகண்ட், த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃப்ளூ கேசஸ் பேசேஜ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹாட் கேசஸ் அதைத்தான் ஃப்ளூ கேசஸ்ன்னு சொல்றோம். அதாவது சாலிட், லிக்விட், கேசியஸ் ஃபியூவல்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஹீட் எனர்ஜி அதைத்தான் ஃப்ளூ கேசஸ். அந்த ஃப்ளூ கேசஸ் எந்தெந்த பாத்து வழியெல்லாம் போகுது, தட் மீன்ஸ் எக்கனாமிசர், சூப்பர் ஹீட்டர், ஏர் ப்ரீ ஹீட்டர், ப்ரீ ஹீட்டர் எக்ஸெட்ரா, அதனுடைய பேசேஜ் எப்படி இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு பாய்லருடைய சேஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா அதனுடைய சேஃப், அதனுடைய டிசைன்ஸ், அதெல்லாம் ஒரு பாய்லரை வாங்கணும் அப்படின்னா அதனுடைய சேஃப் ஆனது அன்சேஃப்ல இருந்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அதனுடைய வால்யூம், தட் மீன்ஸ் இஸ் a capacity of the boiler. என்ன குவான்டிட்டியான ஸ்டீம் அது ப்ரொடியூஸ் பண்ணும், அது இஸ் a major. நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினா கூட அதனுடைய கெப்பாசிட்டி என்ன. ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டன், 1 டன் கெப்பாசிட்டி, தட் மீன்ஸ் இஸ் a வால்யூம் 1.5 டன்ஸ். அப்ப அதுக்கு தகுந்த அந்த வால்யூம்ஸ். நெக்ஸ்ட் வந்து த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்டீம் அண்ட் வாட்டர் சர்க்குலேஷன்ஸ். இதுல இந்த ஹீட்டை ரெக்கவரி பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா நம்பர் 1 இஸ் எக்கனாமைசர், 2 இஸ் சூப்பர் ஹீட்டர், 3rd ஒன் இஸ் ஏர் ஃப்ரீ ஹீட்டர், ஃபீட் வாட்டர் ஹீட்டர் லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், இதுல பில்ட் இன் லாஸ், அதாவது என்ன விதமான லாசஸ், ஹீட் லாசஸ் இன் ஆஸ் அண்ட் ஃப்ளூ கேசஸ். ஆஸ் மீன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த சாலிட் ஃபியூவல்ஸ், த ஆஸ் கண்டென்ட். அந்த ஆஸ்னால ஒரு விதமான லாஸ் ஏற்படும், ஃப்ளூ கேஸ்னால ஒரு விதமான லாஸ் ஏற்படும். ஏன்னா என்டையர்லி பாசிங் த்ரூ த எக்கனாமிசர், சூப்பர் ஹீட்டர், சம் எக்ஸெட்ரா, சம் டிவைசஸ். அப்படி ஃப்ளோ ஆகும் பொழுது அது அதனுடைய ஹாட் கேசஸ்னுடைய டெம்பரேச்சர், ஹீட் எல்லாமே அந்த டிவைசஸுக்கு யூட்டிலைஸ் ஆகாது. ஒரு விதமான லாஸ், எங்கேயோ ஒரு கேப் இருக்கும், மைனர் கேப், அது வழியா ஒரு விதமான லாஸ் ஏற்படும். ஹீட் லாசஸ் த்ரூ த பாய்லர் மெட்டீரியல். நம்ம என்ன டைப்பான மெட்டீரியல் யூஸ் பண்றோம் பாய்லருக்கு, அது சம் விதமான ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கிறோம், அது ஒரு விதமான லாஸ். ஹீட் லாசஸ் த்ரூ எ பாய்லர் ஃபிட்னஸ். பாய்லருடைய ஃபிட்னஸ், அதுக்கு ஒரு விதமான லாசஸ். ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டா இல்ல, எங்கேயாவது லீக்கேஜஸ் இருக்கு, அதனுடைய வெல்டிங் ப்ராப்பரா இல்ல, லீக்கேஜ் சரியா இல்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னஸ் வால்யூம் அண்ட் ஹீட்டிங் சர்ஃபேசஸ். ஃபர்னஸ்னுடைய வால்யூம், கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அதை பொறுத்து ஒரு விதமான லாஸ். நெக்ஸ்ட் ஹீட்டிங் சர்ஃபேசஸ்னுடைய லாசஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூவல் போர்ன். எரியும் பொழுது அந்த ஃபியூவலுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னால ஒரு விதமான லாஸ் ஏற்படும், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமா ஒரு விதமான லாஸ் ஏற்படும். நெக்ஸ்ட் வேரியபிள் ஃபேக்டர்ஸ். ஏற்கனவே ஃபிக்ஸட் ஃபேக்டரை பார்த்தோம், இப்ப லாஸ்ட் வேரியபிள் ஃபேக்டர்ஸ். கண்டிஷன் ஆஃப் த ஃபியூவல் when it is fired, actual firing rate, condition of heat absorbing surfaces, change in draft due to atmosphere conditions, fluctuation in excess air supplied, humidity and temperature of combust air. வேரியபிள் ஃபேக்டரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா என்ன ஃபியூவல் வந்து யூஸ் பண்றோம், அந்த ஃபியூவல் எப்படி பர்ன் ஆகுது, அதனுடைய கண்டிஷன் என்ன, அதை பொறுத்து அதனுடைய ஃபேக்டர்ஸ். ஆக்சுவல் ஃபயரிங் ரேட், எந்த ஒரு அதாவது ஃபியூவலுக்கும் ஒரு ஆக்சுவலான ஒரு ஃபயரிங் ரேட் இருக்கும், ஆனா வந்து அது ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு விதமான லாசஸ் ஏற்பட்டு அதனுடைய சம் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், அது ஒரு பாயிண்ட்.
கண்டிஷன் ஆஃப் ஹீட் அப்சார்பிங் சர்ஃபேசஸ். நம்ம என்ன கண்டிஷன்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேசஸ் எல்லாம் ஹீட் அப்சார்ப் பண்ணுது, அது ஒரு விதமான வேரியபிள் ஃபேக்டர்ஸ். சேஞ்ச் இன் டிராப் டியூ டு அட்மாஸ்பிரிக் பிரஷர், அட்மாஸ்பிரிக் கண்டிஷன்ஸ். அட்மாஸ்பிரிக் கண்டிஷன்ல வந்து நம்ம டிராஃப்ட் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஃபிளக்சுவேஷன் இன் எக்ஸஸ் ஏர் சப்ளை. சப்போஸ் ஏர்னுடைய சப்ளைஸ் எக்ஸஸா கொடுக்கும் பொழுது ஃபிளக்சுவேஷன் ஆகும். எதுவுமே வந்து என்ன அப்படின்னா நார்மலான ஒர்க்கிங் ப்ரெஷர், நார்மலான டெம்பரேச்சர், நார்மலான ஏர் இதையெல்லாம் சப்ளை பண்ணாதான் என்ன அப்படின்னா அது நார்மலான ஒர்க்கிங் கண்டிஷன்ல அந்த பாய்லர் ரன் ஆகும். எதுவுமே எக்ஸஸா யூஸ் பண்ணும்போது என்னவாகும், சம் ஃபிளக்சுவேஷன்ஸ், சம் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் கம்பஸ்டன் ஏர். ஏர்ல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், இதனால ஃபேக்டர்ஸ் வேரியபிள் ஆகும். நெக்ஸ்ட் thank you.